அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எமது நிகழ்ச்சிகளை கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பார்த்து வருகின்ற அனைத்து நேயர்களுக்கும், எங்களுடைய விளம்பரதாரர்களுக்கும், கலைஞர்களுக்கும் எமது தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த இனிய நன்னாளிலே இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன என்று பார்த்து விடலாம். இன்று நிச்சயமாக 2 கலைப்படைப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதை முதலிலேயே உங்களுக்கு அறிய தருகின்றேன். டொரண்டோவிலே தற்போது வெப்பநிலை 3 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. பல இடங்களில் 10 பாகைக்கு குறைவான வெப்பநிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு குளிர்காலத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் நிறுவனத்தினரின் அனுசரணையில் இன்றைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னெல்லாம் இடம்பெறப் போகின்றன பார்த்துவிடலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே நாங்கள் பார்க்க இருப்பது 3 முக்கியமான விடயங்கள். அதிலே முக்கியமானது மருத்துவ பணியாளர்களுக்கு, அதாவது சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி கட்டாயமா, இது கட்டாயமாக்கப்படுமா, இப்படியான கேள்விகள், வாத பிரதிவாதங்கள் கடந்த சில வாரங்களாகவே ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் பேசப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்று ஒன்டாரியோ அரசாங்கம் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றார் ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள். அதனை தொடர்ந்து நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 7ஆம் தேதி வரையில் டொரண்டோவிலே சில இடங்களில் இந்த தடுப்பூசியை இன்னும் ஊக்குவித்து இன்னும் போடாதவர்கள் போட்டுக் கொள்ளுகின்ற வகையிலே ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அத்தோடு பூஸ்டர் தடுப்பூசி ஒன்டாரியோவிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யாரெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும், இதனுடைய தகவல்கள் என்ன, இது பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து வளமையாக இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், காலநிலை, கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள். இன்றைய கலைப்படைப்பு, அதாவது கலையரங்கத்திலே 2 விடயங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஒன்று, கடந்த 23ஆம் தேதி டொரண்டோவிலே வெளியிடப்பட்ட ஒரு பாடல். குறிப்பாக இந்த பாடலை பாடியிருக்கின்றார் பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள். ஆகவே இந்த காணொலி கூட வெளியிடப்பட்டிருந்தது. அது இன்றைய தீபாவளி ஸ்பெஷலாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதே போன்று நம்ம ஒரு பாடல் ஒன்று, அதாவது பொப்பிசை பாடல் ஒன்று அண்மையில் பாபு ஜெயகாந்தன் அவர்கள் சிறப்பாக படமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த பாடலையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சியில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். ஒன்டாரியோவிலே முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நாங்கள் இன்னும் குறைந்த எண்ணிக்கையை கொண்டு வரலாம் என்று பலதரப்பட்ட சார்பினராலும் பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒன்டாரியோவின் மருத்துவ ஆலோசனை குழு இது பாதுகாப்பானது, பணியாளர்கள் இடையூறுகளின் அபாயத்தை குறைப்பதற்கும் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இது நிச்சயமாக உதவும். ஆகவே அவர்கள் கட்டாயம் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை கொண்டு வந்திருந்தது. குறிப்பாக கியூபெக்கிலே இது பற்றிய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். ஆகவே கியூபெக்கை போன்று இங்கும் இந்த சுகாதார பணியாளர்களுக்கான தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கடந்த சில வாரங்களாக பேச்சு அடிபட்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் ஒன்டாரியோ அரசாங்கம் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசியை கட்டாயமாக்கப் போவதில்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதனுடைய காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அது மருத்துவமனைகளின் விருப்பம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுகாதார பணியாளர்கள் எங்கே பணியாற்றுகிறார்களோ அந்த மருத்துவமனை தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அவர்கள் சொன்ன விடயம், இந்த பணியாளர்களுக்கு இது கட்டாயமாக்கப்பட்டால், அதற்கான காலக்கெடு விதிக்கப்பட்டால் பல பணியாளர்கள் வேலைக்கு சமூகம் தர முடியாது, கட்டாய இடைநிறுத்தம் செய்ய வேண்டி வரும். அப்படி இடைநிறுத்தம் செய்கின்ற பொழுது சுகாதார பணியாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். ஆகவே பற்றாக்குறை வருகின்ற பொழுது நோயாளர்களை பார்த்துக் கொள்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். புதிதாக
பலரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியாத காரணம் இது ஒரு மருத்துவம் சார்ந்த விடயம். அந்த வகையில் இது வைத்தியசாலையின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே வைத்தியசாலை தான் இதற்கு முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கியூபெக்கை போல இல்லாமல் ஒன்டாரியோவிலே இது கட்டாயமாக்கப்படவில்லை. ஆகவே அது மருத்துவமனைகளின் கைகளில் தங்கியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அறிக்கை மூலமாக ஒன்டாரியோ அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அதையும் தாண்டி இன்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்கள் இணைந்து கொண்டு பேசியிருந்தார். பல கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள், கேள்விகள் என்ன பார்க்கலாம். No, we decided that this is the right decision for right now here in Ontario. While individual hospitals can make their own determination, we had to really do a risk assessment, taking a look at the answers that we received from the many groups that the Premier sent the letter to, as well as what's going on the ground in other jurisdictions. And we know that in British Columbia, for example, they've had to cancel some of their scheduled surgeries because they've got about 3,300 workers that are out on leave now and are being requested to have vaccinations. And Quebec has just announced that they are taking another look at their original mandatory vaccination policy. So we took a look at that and the concern that we had that we would lose some of our precious health human resources compared to a relatively small number of outbreaks. And that's why the determination was made not to proceed with a mandatory policy at this time, although we're continuing to watch the numbers every day, and we'll see what happens as we go further into the winter. Any particular areas in the province you are concerned about? Because if you look at UHN, for example, they've had a lot of success with their mandatory vaccine policy. We heard from different groups, depending on where they are in the province of Ontario. Some places are really struggling more with health human resources than other areas. But that's one of the primary concerns that we needed to take into consideration, because we don't want to have to cancel surgeries. In Ontario, we've been very fortunate that we've been able to keep those surgeries going, even though we still have thousands of people that are waiting for those surgeries for hip and knee replacements, which are painful for people, prevent some people from being able to work, cataract surgeries and so on. People have been waiting long enough, and so as government we have a responsibility to protect the health and well-being of all Ontarians, and so that's why this decision is the right decision for Ontario right now. Minister, where is the Premier's claim of tens of thousands of healthcare workers coming from? Not just 10,000, but tens, plural, tens of thousands of healthcare workers would be out of their job. Where's that number coming from? Well, that was a number that was based on the Premier's understanding of the situation before the letter was sent out. We know that there would be some significant job losses if we were to proceed with mandatory vaccination right now, but we still support the decisions of individual hospitals to do as they see best. And I would really point to some of the pediatric hospitals for that, because they are dealing with very vulnerable patients that don't have the opportunity yet to be vaccinated, although we hope that we will receive approval from Health Canada very shortly for that. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 12 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே 3 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. ஒன்டாரியோ
சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே அதிலே குறிப்பிட்டு அவர் சொன்ன ஒரு விடயம், இந்த மருத்துவ பணியாளர்களை கட்டாயப்படுத்தினால் அவர்கள் போடாதவர்களை நாங்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி பணி நீக்கம் செய்யப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இந்த 15 மாதம் கடந்த நிலையில் இந்த நோய் தொற்று காலப்பகுதியிலே பலருடைய அறுவை சிகிச்சைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்பொழுதுதான் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்படியான சுகாதார பணியாளர்களை நாங்கள் பணி நீக்கம் செய்கின்ற பொழுது பற்றாக்குறை ஏற்படும், பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும். ஆகவே மீண்டும் ஒரு 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 நோய் தொற்று காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த அறுவை சிகிச்சைகளை பிற்போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இதன் காரணமாக நாங்கள் அதை மருத்துவமனைகளின் கைகளிலே நாங்கள் விட்டிருக்கின்றோம். ஆகவே முடிந்தளவு அவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக் போன்ற இடங்களிலும் முன்னர் இது கொண்டு வரப்பட்டு பின்னர் இப்பொழுது மீண்டும் அதை மறுபரிசீலனை செய்வதற்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கியூபெக்கை பொறுத்தவரையில் கூட இன்று ஒரு செய்தி வெளிவந்தது, அதை நாங்கள் பின்னர் பார்க்க போன்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் சில விடயங்களை இன்று பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக அவர் வெவ்வேறு திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வார இறுதி நாட்கள், குறிப்பாக இந்த நீண்ட வார விடுமுறைகள் இவற்றையெல்லாம் வருகின்ற பொழுது அவற்றில் அதிகமானவர்கள் மிகவும் இலகுவாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்கின்ற வகையிலே இந்த தடுப்பூசி நிலையங்களை ஆங்காங்கே அமைத்து முழுமையாக அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு இருக்கிறது. குறிப்பாக 90% கிட்டத்தட்ட டொரண்டோவை பொறுத்தவரையில் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக அங்கெல்லாம் அவர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ அப்படி செய்கின்றார். அதே மாதிரி இந்த நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஒரு கேம்பெயின், அதாவது ஒரு தடுப்பூசி முகாம்களை அமைத்து அதன் மூலமாக தடுப்பூசிகளை வழங்குவதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். 4 முக்கியமான இடங்களிலே இவை அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் வழங்கப்பட போவதாக அறிவித்திருக்கின்றார். ஆகவே இது குறித்து இன்று அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை அடுத்து பார்க்கலாம். We've received a lot of positive feedback from the agencies and from people with differing abilities, mental or physical, on how easy it was to get vaccinated at one of these specific clinics. But we know there are still some factors keeping people from getting vaccinated, and we are here to help them. This week, along with Team Toronto and community groups, the Accessibility Task Force will host 4 super supportive vaccine clinics to help even more people get vaccinated. Running this Friday, Saturday, and Sunday in Etobicoke, North York, and Scarborough, these super supportive clinics are held in physically accessible locations and will support those who may, for example, have a fear of needles, or those who need to sit down while waiting, those who need a quiet space in which to get vaccinated, those who need a companion while they're getting vaccinated, or those who might need an ASL sign language interpreter. These are just some examples. I understand these are needs that people have that are entirely reasonable, and we're going to try to meet them so as to help people get vaccinated. As well, and I hope more people realize this, medical professionals and health professionals are at all clinics and will take the time, as they have been doing, to inform, to reassure, and to be responsive to those who have some hesitancy about the vaccines. They will take the time to have the discussion with you about those concerns if that is something that is stopping you from coming forward to get vaccinated. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108.
இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தனியாக டொரண்டோ என்று இல்லாமல் உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்ற அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே முக்கியமாக நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 4 முக்கியமான இடங்களில் இந்த தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு பலருக்கு இன்னும் வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவிலே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குறிப்பாக 2 தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு 3ஆவதாக பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட போகிறது. இதிலே 3வது என்றவுடன் யாருக்கெல்லாம் இப்பொழுது வழங்கப்பட போகிறது என்று பார்த்தீர்களானால், இந்த வார இறுதி நாட்களில் இருந்து 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் முழுமையாக 2 தடுப்பூசிகளை பெற்றவர்களும், குறிப்பாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் இந்த தடுப்பூசி வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், முதல் முறையாக mRNA தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் அல்லது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை அல்லது ஜென்சன் தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான முற்பதிவு அல்லது நீங்கள் எங்கே பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வார இறுதி நாட்களில் நீங்கள் பதிவு செய்து அந்த ஒழுங்கமைப்பை செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை தவிர இப்பொழுது பலருக்கு இருக்கின்ற கேள்வி என்னவென்றால், ஏனையவர்களுக்கு, அதாவது பெரியவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு இந்த தடுப்பூசி 3வது பூஸ்டர் தேவைப்படுமா என்றால், நிச்சயமாக வருகின்ற புது வருடத்தில் ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியிலே இது கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 6 மாதத்தில் இருந்து 8 மாத இடைவெளியில் இந்த 3வது தடுப்பூசி பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3வது தடுப்பூசியை பொறுத்தவரையில் இன்று அல்பர்டா மாகாணத்தில் கூட ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அங்கு உள்ள சுகாதார அதிகாரிகளினால். இதே மாதிரி இப்பொழுது இந்த வார இறுதி நாட்கள் அங்கும் 70 வயது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் இந்த தடுப்பூசி பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட போவதாக இன்று இது குறித்த விவரங்களை ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மோர் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் என்ன அடுத்து பார்க்கலாம். Today there are 378 new cases of COVID-19 in Ontario. There are 237 people in hospital, 137 in our intensive care unit due to COVID-related illness. And I'm sorry to say that there's been another 5 deaths that have been reported. A total of 32,950 tests were processed yesterday with a positivity rate of 1.4%. And I want to say thank you to everyone that's been vaccinated. Currently, 88.3% of eligible Ontarians have 1 dose and 84.7% have 2 doses of a COVID-19 vaccine. We are moving closer to our target of 90% of eligible Ontarians vaccinated, which will help to slow the transmission of the Delta variant. In regards to 3rd doses or booster doses, an important part of the progress has been implementing a vaccine strategy that reflects the latest evidence and brings the greatest benefit to all Ontarians. And the benefits of immunization are clear. Evidence continues to show that being fully vaccinated provides strong protection against severe illness, hospitalization, and death from COVID-19. Those with a strong immune response to their primary series will continue to be protected for some time. But for some groups, 2 doses may not be enough to achieve a high level of protection, or immunity can decrease gradually over time, leaving them at higher risk for serious outcomes. That is why, beginning in August, Ontario became the first province to offer a 3rd dose to immune-compromised individuals and a booster for those at highest risk, including transplant patients, patients with cancer or active treatment, recipients of immunosuppressive medications, residents of long-term care homes, retirement homes, and First Nations elder care lodges, and seniors living in other congregate settings such as assisted living facilities, chronic care hospitals, and congregate seniors' apartment buildings. In response to the latest evidence and guidance from the National Advisory Committee on Immunization,
I am pleased to announce that the province will begin to offer booster doses of the COVID-19 vaccine to additional populations if at least 6 months have passed since their second dose. These groups include those aged 70 and over, healthcare workers and designated essential caregivers in congregate settings, individuals who received 2 doses of the AstraZeneca vaccine or 1 dose of the Janssen vaccine, and First Nations, Inuit, and Métis adults and their non-Indigenous household members. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு ஒன்டாரியோவின் மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண்மூர் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், இவர்களுக்கான 3வது டோஸ், அதாவது பூஸ்டர் தடுப்பூசி இந்த வார இறுதி நாட்களிலிருந்து அவர்கள் ஒழுங்கு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோ, அல்பர்டா இப்பொழுது இதுக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கியூபெக் தொடர்பான ஒரு செய்தி. கடுமையான சேவை குறைப்பு நிலையை எதிர்கொண்டிருக்கிறது கியூபெக். காரணம், ஏற்கனவே பணியில் உள்ள சுகாதார பணியாளர்கள் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் அல்லது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கான நாள் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி என்ற ஒரு தேதியை குறிப்பிட்டிருந்தார்கள். அதன் பின்பு பலர் பெற்றுக்கொள்ளாத வகையில் இப்பொழுது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை என்று அது நீட்டிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி ஒன்டாரியோ இன்று ஒரு அறிவித்தலை விட்டதோ, அதாவது இதனால் பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும், இதனால் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள முடியாது, ஆகவே இது ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கும் என்று. ஆகவே இதனை மீள் பரிசீலனை செய்து இப்பொழுது இன்று ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள், அதாவது ஒன்டாரியோ அறிவித்தது போல சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான திட்டமிட்ட நாள் நவம்பர் 15. ஆனால் மாகாணம் இதை இப்படியே சென்றால் 500 வரையிலான சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே முந்தைய திட்டத்துக்கு பதிலாக இப்போது புதிதாக வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிதாக வேலையை பெற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த தடுப்பூசி கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது, ஏனையவர்களுக்கு இல்லை என்று. ஆகவே இது குறித்த விவரங்களை கியூபெக்கின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே அவர்கள் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். அடுத்து பார்க்கலாம். I'm announcing today that Public Health updated their recommendation regarding the mandatory vaccination of the healthcare workers in Quebec. Vaccination of healthcare workers will therefore no longer be mandatory for current network employees, but it will be mandatory for all new employees. But it requires rigorous screening of all unvaccinated employees 3 times a week. Over the past few days, our partners have presented us with potential service reorganization scenarios where we have simulated the impact of the absence of the unvaccinated. To deprive ourselves of 8,000 people that currently will have devastating consequences for our network. We could face, for example, more than 500 reorganization or reduction of services. But I want to be clear. The measure that we put in place in the last few weeks will remain. Healthcare workers who are unvaccinated do not have access to COVID or retention bonuses. We also continue to require that unvaccinated workers
be tested at least 3 times per week, both public and private. This is not negotiable. And we will be uncompromising for those who do not want to be tested. They will be suspended without pay, which is already the case in several establishments. I want to send a message to the healthcare workers who are not vaccinated. As workers in the health network, you have a moral duty to protect the clients that you treat and to protect your fellow citizens. You also need to show solidarity with your colleagues who may have to suffer an even greater shortage of staff if you find yourself suspended. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி டொரண்டோவிலே 9:29 இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் நிறுவனத்தினர். ஆகவே கிறிஸ்டியன் டுபே கியூபெக் சுகாதார அமைச்சர் சொன்னது போல தற்பொழுது இந்த 15ஆம் தேதி வரை, நவம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்றது சற்று தளர்வுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிதாக வேலையை பெற்றுக்கொள்வர்கள் மட்டுமே இந்த தடுப்பூசி கட்டாயம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்து கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் 2 கலைப்படைப்புகள் உங்களுக்காக தீபாவளியை முன்னிட்டு வழங்குவதாக சொல்லியிருந்தோம். அதிலே முதலாவது கலையரங்கத்தின் பகுதி இதிலே டொரண்டோவே அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஏற்கனவே இது யூடியூபில் கடந்த வாரம் வெளியிடப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் பார்வையிட்டு வருகின்றார்கள், பலரோடு பகிர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் நீ நான் மழை என்ற தலைப்பிலே இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவிலே பல மேடைகள் மற்றும் பல பாடல்களை பாடி வருகின்ற கலைஞர் பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்களின் உருவாக்கத்தில் இந்த பாடல் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடலை எழுதி பாடலை படமாக்கியவர் மற்றும் ஒரு கலைஞர் ஸ்ரீ பிரதர்ஸ் ஸ்ரீ விஜய் அவர்கள். ஆகவே அவர்களுடைய கூட்டணியில் இந்த பாடல் உருவாகி இருக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பிரபா பாலகிருஷ்ணன் என்று நீங்கள் யூடியூப்ல சர்ச் செய்கிறீர்களானால் நீங்கள் அவருடைய சேனலுக்கு சென்று அங்கே பாடல் இருக்கிறது. அல்லாவிட்டால் நீங்கள் நீ நான் மழை என்று கூட தேடினீர்களானால் யூடியூபில் இந்த பாடல் இருக்கிறது, சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய கலைஞர்கள், டொரண்டோ கலைஞர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றீர்கள். அந்த வகையில் இந்த பாடல் இன்றைய தீபாவளியை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலாக உங்களுக்காக வருகிறது. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். வணக்கம். குட் ஈவினிங் கேனடா. இந்த ஒளிபரப்பு மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீ நான் மழை இந்த பாடலை நான் பாடியிருக்கேன். அக்டோபர் 23 ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை யூடியூப் மூலமாக கேட்கலாம். இந்த பாடலுக்கு இசை, வரி, ஒளிப்பது, அதாவது வீடியோ கூட ஸ்ரீ விஜய் எடுத்திருக்கார். என்னோட இந்த பாடலை அபிஷேகா ஃபீச்சர் பண்ணியிருக்கார். நீங்கள் இந்த பாடலுக்கு மேலும் ஆதரவு கொடுத்து இந்த பாடல் எல்லோரையும் சென்றடைகிறதுக்கு உதவி செய்யுங்க. நன்றி, வணக்கம். மழையே கனவே வரமே நீயடி, உணர்வே உயிரே உறவே நீ
கண்ணெதிர் தோன்றி வா கைகள் சேராய் உள்ளதை சொல்லவா பொய்களை கூறாய் கொஞ்ச நேரம் கொஞ்சிடு நெஞ்சிலே நீ தங்கிடு காதலே நீ சேர்ந்திடு தோளில் நீயும் சாய்ந்திடு மழையே கனவே வரமே நீயடி உணர்வே உயிரே உறவே நீயடி கண்ணில் மின்னும் மின்னல் நீயே என் வானின் வண்ணிலா நீயே எந்தன் உள்ளே உன்னால் தீயே சில நேரம் முன்பனி நீயே நீ போகும் பாதை எல்லாம் நீர்வீழ்ச்சி போல் நீளும் உன்னிழல் பூவாசம் வீசிடும் நீ வாழும் தேசம் எங்கும் வானவில் தோன்றிடும் தென்றலும் உன் வீடு சூழ்ந்திடும் சிறு வார்த்தை மொழி பேசு சிறு தூறல் மழை தூவு சிலையே உன் அழகால் பேசு கொஞ்ச நேரம் கொஞ்சிடு நெஞ்சிலே நீ தங்கிடு காதலே நீ சேர்ந்திடு தோளில் நீயும் சாய்ந்திடு மழையே கனவே வரமே நீயடி உணர்வே உயிரே உறவே நீயடி கண்ணெதிர் தோன்றி வா கைகள் சேராய் உள்ளதை சொல்லவா பொய்களை கூறாய் கொஞ்ச நேரம் கொஞ்சிடு நெஞ்சிலே நீ தங்கிடு காதலே நீ சேர்ந்திடு தோளில் நீயும் சாய்ந்திடு கொஞ்ச நேரம் கொஞ்சிடு நெஞ்சிலே நீ தங்கிடு காதலே நீ சேர்ந்திடு தோளில் நீயும் சாய்ந்திடு We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 37 நிமிடமாக இருக்கிறது. நீ நான் மழை பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உருவாக்கத்தில் அவருடைய குரலில் அந்த பாடல் ஒலித்தது. காணொலியையும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இந்த பாடலை மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும், இனியவர்களோடும் பகிர வேண்டுமாக இருந்தால் நீ நான் மழை என்று நீங்கள் யூடியூப்ல சர்ச் செய்யலாம். இல்லாவிட்டால் பிரபா பாலகிருஷ்ணன் அவருடைய சேனலிலேயும் இந்த பாடல் இருக்கிறது. பாடலுக்கு எழுதி இசையமைத்து படமாக்கி இருக்கின்றார் ஸ்ரீ பிரதர்ஸ் ஸ்ரீ விஜய் அவர்கள். ஆகவே இன்னும் உங்களிடமிருந்து நிறைய கலை படைப்புகளை எதிர்பார்க்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய நாணய மாற்று விகிதம். சற்று இந்த இன்றைய நாளில் ஒரு இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது. ஏனைய நாடுகளிலும் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 191 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு பயணிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற வர்த்தகதாரர்கள், கலைஞர்கள் அனைவருக்கும் எமது தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது. காலை 11 மணியில் இருந்து 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். வலிமையாக தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் இந்த முறை யார் கலந்து கொள்ள போகின்றார் என்பதுதான் விடயம். அந்த வகையில் இந்த முறை இந்த கோவிட் நோய் தொற்றுக்கு பின்னரே, இந்த காலப்பகுதிக்கு பின்னரே லேண்ட்லோட் டெனன்ட், அதாவது வாடகைக்கு வீட்டை பெற்றுக்கொள்பவர், வாடகைக்கு வீட்டை கொடுப்பவர், இரண்டு சார்பிலுமே நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றன, பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே உங்களுக்கும் கேள்விகள், சந்தேகம் இந்த லேண்ட்லோட் டெனன்ட் விடயத்தில் இருக்கும். ஆகவே இதற்கு சட்ட நடவடிக்கை என்று பார்க்கின்ற பொழுது என்னென்னவற்றையெல்லாம் செய்யலாம் என்று பலரும் அறியாமல் இருப்பீர்கள், அல்லது உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம். ஆகவே அனுப்பி வையுங்கள் உங்களுடைய கேள்விகளை. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பலாம். இல்லாவிட்டால் டைப் செய்து உங்களுடைய கேள்வியை அனுப்பி வையுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை நேரடியாக அழைத்து கேட்பதற்கு 4163233304 என்ற தொலைபேசி இலக்கத்தில் அழைக்கலாம். இந்த வார நிகழ்ச்சியில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்பரேஷனில் இருந்து தர்ஷினி துரைட்டம் அவர்கள் கலந்து கொண்டு பேசவிருக்கின்றார். ஆகவே பராலீகல் மற்றும் இந்த லேண்ட்லோட் டெனன்ட் தொடர்பான பல விடயங்களை, சட்ட நடவடிக்கை தொடர்பான பல விடயங்களை அறிந்தவர். ஆகவே அவரிடமாக நேரடியாக நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள முடியும். வருகின்ற சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேளுங்கள் தரப்படும். ஆகவே மறந்து விடாதீர்கள். டொரண்டோவிலே 3 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவப் போகின்ற காலநிலை. நாளை வியாழக்கிழமை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி டொரண்டோவை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த 3-4 நாட்களாகவே 10 பாகைக்கு குறைவாகவே வெப்பநிலையை உணரக்கூடியதாக இருக்கிறது. இரவு பொழுதுகளில் 0 கீழே கூட வெப்பநிலை செல்கிறது. சில இடங்களில் இன்னும் இருக்கிறது அப்படித்தான். ஆனால் அல்பர்டா வான்கூவரை பார்த்தீர்களானால் முன்னர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அங்கு சற்று குளிராக இருந்தது. இப்பொழுது அங்கே சற்று சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கின்றன. நாளை எவ்வாறு இருக்கின்றன ஏனைய பகுதிகளில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை.
டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 43 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப், கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் நிறுவனத்தினர். நிகழ்ச்சியில் கனேடிய செய்திகளோடு அடுத்து எங்களோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முன்னணி சுகாதார பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை ஒன்டாரியோ மாகாணம் கட்டாயமாக்காதென ஒன்டாரியோ முதல்வர் டாக்போர்ட் கூறியுள்ளார். ஆதாரங்களை பார்த்த பிறகு மனிதவளம் தொடர்பான முடிவுகளை தனிப்பட்ட மருத்துவமனைகளுக்கு விட்டுவிட்டு அதன் நெகிழ்வான அணுகுமுறைகளை பராமரிக்க எங்கள் அரசாங்கம் முடிவு செய்துள்ளதென்று ஃபோர்ட் கூறியுள்ளார். பல ஒன்டாரியோ மருத்துவமனைகள் ஏற்கனவே தங்களது சொந்த கட்டாய தடுப்பூசி கொள்கைகளை செயல்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் ஒன்டாரியோவின் மருத்துவ ஆலோசனைக்குழு இது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பணியாளர்கள் இடையூறுகளின் அபாயத்தை குறைப்பதற்கும் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பணியாற்றும் மருத்துவ பணியாளர்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் கட்டாய தடுப்பூசிகள் தேவை என்று கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவில் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 2 தடுப்பூசிகள் பெற்றவர்களுக்கும் இந்த வார இறுதியில் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் தங்களது 3வது தடுப்பூசியை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்ட மருந்தகங்கள் அல்லது பொது சுகாதார பிரிவுகள் மூலம் தங்கள் சொந்த முன்பதிவு அமைப்புகளை பயன்படுத்தி முன்பதிவு செய்யலாம். நீங்கள் முதல் முறையாக எந்த mRNA தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் தனிநபர்கள் ஃபைசர் அல்லது மொடர்னாவை பூஸ்டர் தடுப்பூசியாக பெறலாம் என்று மாகாண சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். வயது மற்றும் அபாயத்தின் அடிப்படையில் காலப்போக்கில் அனைத்து பெரியவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசிக்கான தகுதியை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக ஒன்டாரியோ மாகாணம் கூறுகிறது. 2வது தடுப்பூசியை பெற்றதில் இருந்து 6 முதல் 8 மாதங்கள் இடைவெளியுடன் ஜனவரி மாதம் 2022ற்கு பின் இது வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே 3வது தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை அல்பர்டா மாகாணமும் விரிவுபடுத்துவதாக இன்று அறிவித்துள்ளது. கடுமையான சேவை குறைப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஏற்கனவே பணியிலுள்ள சுகாதார பணியாளர்கள் கோவிட் தடுப்பூசியை பெறுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்று கியூபெக் முடிவு செய்துள்ளது. இந்த அறிவித்தலை மாகாணத்தின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே தெரிவித்தார். சுகாதார பணியாளர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக திட்டமிடப்பட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலக்கெடுவுடன் சென்றால் மாகாணம் 500 சேவை குறைப்புகளை அல்லது மறுசீரமைப்புகளை எதிர்கொள்கிறது என்று கூறினார்.
முந்தைய திட்டத்திற்கு பதிலாக இப்போது புதிதாக வேலைக்கு அமர்த்தப்படுபவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போட வேண்டும். இருப்பினும் அந்த தொழிலாளர்களுக்கு பதிலாக காலப்போக்கில் தடுப்பூசி போட்டப்பட்டவர்களை மாகாணம் மாற்ற கடுமையாக முயற்சிக்கும் என்று அவர் கூறினார். ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவில் வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்திற்கு ஏற்பவும் அவற்றை சமாளிக்கவும் உதவும் காலநிலை நிதி விநியோக திட்டத்தை பற்றிய விவாதம் இன்று நடைபெற்றது. இயற்கை வளங்களின் மத்திய அமைச்சர் ஜானதன் வில்கின்சன், காலநிலை மாற்ற அமைச்சர் ஸ்டீவன் கில்பர்ட் ஆகியோர் பங்கேற்றனர். கனடாவின் காலநிலை நிதி பங்களிப்பை முன்னிலைப்படுத்தவும் காலநிலை நிதியானது திறம்பட வழங்கப்படுவதை உறுதி செய்ய வளர்ந்த நாடுகள் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தினர். கனடா மற்றும் ஜெர்மனி இணைந்து நடத்தும் அந்த திட்டம் 2025ஆம் ஆண்டு வரையிலான ஐநாவின் $100 பில்லியன் வருடாந்திர காலநிலை நிதி இலக்கை வளர்ந்த நாடுகள் எவ்வாறு அடையலாம் என்பதை தெரிவிக்கிறது. இந்த மாநாடு COP26 ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோ மாகாணத்தில் இன்று 378 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளானதோடு 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் கனடாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 2221 பேர் தொற்றுக்கு உள்ளானதோடு 35 பேர் உயிரிழந்துள்ளனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கெனடிய செய்திகளுக்கு. ஆரம்பத்தில் சொன்னது போல மற்றும் ஒரு கலையரங்கம் பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பகுதி சற்று ஜாலியா மகிழ்ச்சியா இருப்பதற்காக ஒரு பாடல், பொப்பிசை பாடல் ஒன்று. அண்மை காலமாக கரோக்கி வேர்ல்டு பாபு ஜெயகாந்தன் அவர்கள் பழைய பொப்பிசை பாடல்களை மீண்டும் உருவாக்கி வருகின்றார். தன்னுடைய குரல் மூலமாக இந்த பாடல்களை தேடி கண்டுபிடித்து அதனுடைய வரிகள், அதனுடைய மெட்டு இவற்றையெல்லாம் மீண்டும் தயாரித்து இப்பொழுது யூடியூப் மற்றும் தன்னுடைய பக்கங்களிலே பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் இன்று ஒரு பாடல் சிறப்பாக இந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுக்கான பின்னணி காட்சிகள் எல்லாம் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கூட்டணியிலே மதிவாசன் அவர்களுடைய ஒளிப்பதிவில் இந்த பாடல் உருவாகி இருக்கிறது. பார்க்கலாம் இதோ. அலைகடல் மேலே அவனின் வாழ்வு யாருக்கு தெரிகிறது? அலைகடல் மேலே அவனின் வாழ்வு யாருக்கு தெரிகிறது? ஆண்டவன் தானே மீனவன் துணைவன் யாருக்கு புரிகிறது? யாருக்கு தெரிகிறது? அலைகடல் மேலே அவனின் வாழ்வு யாருக்கு தெரிகிறது? ஆண்டவன் தானே மீனவன் துணைவன் யாருக்கு புரிகிறது? யாருக்கு தெரிகிறது? இரவினிலோடம் மீனவன் போவான், வலைதான் துணையாகும். மீனவன் குடும்பம் கரையினிலேங்கும், யார்தான் துணையாவான்? கொள்ளாத சூழலில் நின்றாடும் தூணியில் மீனவன் தனியாவான். உள்ளாத வாழ்வு மீனவன் வாழ்வு யாருக்கு புரிகிறது?
யாருக்கு தெரிகிறது? காலையில் தோணி கரை வரும் போது குடும்பம் சிரிக்கிறது. உழைத்ததன் பயனை கரையினில் போட்டால் லாபம் கிடைக்கிறது. மீனவன் குடும்பம் மனமகிழ்வோடு உண்டு கழிக்கிறது. மீண்டும் மாலை தொடர்கதை தானே யாருக்கு புரிகிறது? யாருக்கு தெரிகிறது? அலைகடல் மேலே அவனின் வாழ்வு யாருக்கு தெரிகிறது? அலைகடல் மேலே அவனின் வாழ்வு யாருக்கு தெரிகிறது? ஆண்டவன் தானே மீனவன் துணைவன் யாருக்கு புரிகிறது? யாருக்கு தெரிகிறது? யாருக்கு புரிகிறது? யாருக்கு தெரிகிறது? சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். பாபு ஜெயகாந்தன் அவர்களுடைய உருவாக்கத்தில் அந்த போபிசை பாடல் தாயகத்தில் இதே மாதிரி எத்தனையோ பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த பாடல்களை மீண்டும் உருவாக்கி வருகின்றார். அந்த வகையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய கலைப்படைப்புகளையும் உங்களுடைய நிகழ்ச்சிகளில் இணைத்துக் கொள்ள நிச்சயமாக அதை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதோடு இதுவரை நீங்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தீபாவளி சிறப்பு நாளிலே எமது செய்திகள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.